இருக்கும் வணக்கம். தைப்பூசம் விரதம் பார்த்தீங்கன்னா 6/2/2025 ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 6 நாள் விரதம். தைப்பூசம் என்னைக்கு வருது அப்படின்னா பிப்ரவரி 11ஆம் தேதி 6/2/2025 தை கிருத்திகை இருக்கும். இந்த நாளன்று ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு 6 நாள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் முறை. இப்போ விரதம் இருக்க முடியாதுங்க, அப்படி இருப்பவர்கள் பூஜை மட்டும் 6 நாள் செய்யலாம். இந்த 6 நாள் விரதம் அப்படிங்கிறது நமக்கு அதிகமான பலன் தரக்கூடியது. என்ன நீங்கள் வேண்டுதல் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் இந்த 6 நாட்களுக்குள்ளே நிறைவேறும். அப்படி இல்லை என்றாலும் உங்களுக்கு தைப்பூசத்திற்கு நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாலும் கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னா இந்த 6 நாட்களுக்குள்ளே நிச்சயமாக நிறைவேறும். எப்போதுமே நம்பிக்கையுடன் இருங்க. தைப்பூச விரதம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கும். என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, சொந்த வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், குழந்தை பாக்கிய வேண்டும், திருமணம் நடக்கணும், தொழில் முன்னேற்றம் இருக்கணும், சம்பளம் உயர்வு கிடைக்கணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அப்படி இருந்தாலும் சரி, என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க. எல்லோரும் கேட்குறீங்க நிறைய வேண்டுதல் வைக்கலாமா அப்படின்ட்டு. நீங்கள் நிறைய வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மனசு உறுதியாக இருக்காது. ஒரு வேண்டுதலில் உறுதியாக இருக்காது, குழப்பிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அடுத்து தொழிலும் நல்லா நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அடுத்து உங்கள் வீட்டில் யாருக்கா குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அடுத்து நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இத்தனைதும் மொத்தமாக போட்டு ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னு உங்களுடைய மனம் உறுதியாக இருக்காது. நம்மளுடைய மனத்தில் ஒரு வேண்டுதல் வைத்து அதில் நம்ம வைராக்கியமாக இருக்கும்போது தான் நமக்கு நடக்கும். இத்தனை வேண்டுதல் வைச்சா அப்படின்னா நடக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுடைய மனம் தெளிவாக இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரே வேண்டுதல் வைங்க, அதில் வைராக்கியமாக இருங்க, நிச்சயமாக அது நடக்கும். முருகன்ட்ட நீ நடத்தே கொடுக்கணும் அப்படிங்கிற வைராக்கியமாக இருந்தோம் அப்படின்னா நடக்கும். நீங்கள் மற்றது நீங்கள் வேண்டுறீங்க இல்லையா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், இது காமன் வேண்டுதல், சரிங்களா? இது பொதுவாக நம்ம எப்போதுமே இறைவனை நம்ம வேண்டிக்கிறதா. இது வேண்டுதல் அப்படிங்கிறது ஆகாது. நம்ம தினமும் சுவாமிகிட்ட கேட்குறது தான். எல்லாருமே நல்லா இருக்கணும் கேட்போம், எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு கேட்போம், எல்லாருமே நல்லா படிக்கணும் கேட்போம், நமக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்காக வேண்டிப்போம். இது வேண்டுதல் ஆகாது. நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம், சரிங்களா? இப்போ வேண்டுதல் அப்படிங்கிறது எனக்கு சொந்த வீடு வேண்டும். ஏன்னா சொந்த வீடுங்கிறது ஒரு கனவு, ஒரு லட்சியம். அதை அடைவது மிகவும் கஷ்டம். அதை நம்ம வேண்டுதலாக வைத்து இறைவனிடம் கேட்கணும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அது நம்ம கையில் இல்லை, இறைவன் கையில் தான் அது இருக்கின்றது. அதனால் குழந்தை பாக்கியங்கிறது ஒரு வரம். அதற்காக நம்ம வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யணும், வைராக்கியமாக இருந்து வழிபாடு செய்யணும். திருமணங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்குமே நன்றாக அமையுமான கிடையாது. ஒரு நல்ல வரன் அமைவது மிகவும் கடினம். எல்லாருக்குமே திருமணம் ஆகுது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். எல்லாராலையும் அந்த வாழ்க்கையில் சிறப்பாக கடைசி வரை வாழ்வது மிகவும் கடினம். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை நமக்கு நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன்கிட்ட விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அதே போல் நீங்கள் தொழில் வைத்திருக்கிறீங்க, அந்த தொழிலில் ஒரு லாபம் கிடைக்கல, கையில் இருந்து காசு நிறையா அதில் போட்டிருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் முயற்சி செய்து இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணி வேண்டுதல் வச்சு எனக்கு என்னுடைய தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வைராக்கியத்துடன் வழிபாடு செய்யும்போது அது வேண்டுதல் ஆகும். இப்போ உங்களுக்கு வேண்டுதல் அப்படிங்கிறது, பிரார்த்தனை அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. நம்ம நினைக்கிறோம் ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறப்போ மற்றது எது நம்ம வேண்டிக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இறைவன் இப்படி தான் வழிபாடு செய்வாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்கணும், வேலை போகிற இடத்துல வர்ற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு நம்ம வழிபாடு செய்வோம். அதாவது வேண்டுதல் பண்ணுவோம். அதே போல் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அந்த பயணம் நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வேண்டிப்போம். இது காமன் பிரார்த்தனை வேறு, வேண்டுதல் வேறு. வேண்டுதல்ங்கிறது உங்களுக்கு நடக்காத ஒரு காரியம், உங்களுக்கு முயற்சி பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்குது, அது எனக்கு நடந்தே தீரணும், உன்னை தவிர எனக்கு யாரும் நடத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறது சரணாகதி அடைந்து வழிபாடு செய்வதான் வேண்டுதல். அதனால் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ சொந்த வீடு வேணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமணமும் நடக்கணும், இல்லைன்னா தொழிலும் நல்லா நடக்கணும் அப்படின்னா அந்த நாளையும் நீங்கள் ஒன்றுலே வைக்கும்போது உங்களுக்கு 4லே கவனம் போய்கிட்டே இருக்கும்.
ஒன்றில் வைராக்கியமாக இருங்க. அது நிறைவேறின பிறகு அடுத்த வேண்டுதலுக்கு போங்க. உங்களுக்கு வந்து வேண்டுதலே பார்த்தீங்கன்னா எது உங்களால் பண்ண முடியல, எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வேண்டுதலாக வைங்க. நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸாக மாறும் அப்படின்னா அதை வேண்டுதலாக வைக்காதீங்க. நீங்களே போய் அதை முயற்சி செய்து வெற்றிகரமாக நீங்களே மாற்றிக்கோங்க. நம்மளால் முடியலையே அப்படிங்கிறப்போ தான் இறைவனை நம்ம பிடிக்கணும். இறைவனோட கரத்தால் நம்ம வெற்றி பிடிக்க முடியும். நிச்சயமாக இறைவன் நம்மளை கைவிட மாட்டாங்க. அதனால் வேண்டுதல் வைங்க, ஒரு வேண்டுதலை வைங்க, வைராக்கியமாக இருங்க, வெற்றி பெறுங்க. இந்த 6 நாள் விரதம். இப்போ 6 நாள் 6/2/2025 முதல் நாள் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா காலையிலே எழுந்திரிக்கணும். இப்போ உங்களுக்கு நான் முதல் நாளில் எப்போ நான் பதிவு கொடுக்குறேன் அப்படின்னா இது அதிகாலை நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற பதிவு. ஏன்னா காலையில் நம்ம எழுந்திரிச்சிடணும். அதாவது ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சா கூட போதும். இல்லை முடியல அப்படின்னா 6 மணிக்கு எழுந்திரிச்சா போதும். நம்ம வந்து தைப்பூசம்னாலே 6 நாள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எழுந்திரிச்சிடணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து விரதம் இருக்கிறதுக்கு முழுமை பலன் கிடைக்கும். நிறைய பேர் வந்து 8 மணிக்கு எழுந்திரிக்கிறது, 10 மணிக்கு எழுந்திரிக்கிறதுலாம் நம்ம மற்ற நாள் எழுந்திரிச்சிருக்கலாம். நம்ம விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5:45 நீங்கள் எழுந்திரிச்சா போதும். ரொம்ப அதற்காக வந்து நீங்கள் 3 மணிக்கு எழுந்திரிக்கணும், 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் நைட்டு எவ்வளோ சீக்கிரமாக தூங்குறீங்களோ அவ்வளோ நீங்கள் அதிகாலை சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவீங்க. எப்போவுமே விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு இரவு 9, 9:30க்குள்ளே நீங்கள் தூங்கிடணும். தூங்கினா மட்டும்தான் உங்களால் அதிகாலை எழுந்திரிக்க முடியும். அதிகாலை நீங்கள் எழுந்திரிச்சாலே உங்களுடைய வேண்டுதல் 100% நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய மனமானது உங்களுடைய வேண்டுதல் வந்து அதில் பாசிட்டிவாக வைக்கும், தாட்டே பாசிட்டிவாக வைக்கும், உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற்றி வைக்கும். அதற்கப்புறம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாசல் தெளித்துட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு தெளிச்சுட்டு நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கதவில் ஓம் அப்படிங்கிறத வந்து சந்தனத்தாலேயோ மஞ்சளாலேயோ எழுதிக்கோங்க. ஏன்னா ஓம் அப்படிங்கிற சின்னம் வந்து நம்மளை பாதுகாக்கும். முருகனை வந்து மறுபடியும் நம்ம பார்க்க வைக்கிற மாதிரி அந்த ஓம்லே முருகர் நமக்கு தெரிவார். அதனால் அந்த ஓம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு, நம்மளுடைய வீட்டுக்கும் பாதுகாப்பு, நமக்கும் பாதுகாப்பு. அது எழுதணும். நிலைவாசல் கதவில் எழுதணும். நிலைவாசலை வந்து முடிஞ்சது அப்படின்னா விளக்கு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பூஜை அறையில் மட்டும் விளக்கு வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் நம்ம நிலைவாசலில் பார்த்தீங்க அப்படின்னா பூக்களால் அலங்காரம் செய்ய நிற்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பூக்கள் வந்து நீங்கள் உங்கள் நிலைவாசல் கதவுலையோ அல்லது கீழே விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா விளக்கு சுற்றி அலங்காரம் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பூஜை அறையில் முருகனுடைய படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாகவும் எடுத்து வைக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து எல்லா படத்து கூட சேர்ந்ததாக இருக்கின்றது அப்படின்னா அதை வைத்து அப்படியே வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறது நம்ம பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செய்யலாம், இல்லை தனியாக வந்து கிச்சன்லேயோ அல்லது ஹால்லையோ ஒரு இடத்துல வச்சு வழிபாடு செய்ய நினைக்கிறேன், வழிபாடு செய்யலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக வழிபாடு செய்யலாம். 6 நாள் அதே இடத்துல இருக்கணும். நம்ம எங்கே வேணாலும் வைத்து வழிபாடு செய்யலாம். பூஜை அறையில் சின்ன பிளேஸாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாலில் வந்து உங்களுக்கு எந்த இடம் பிடிக்குதோ அந்த இடத்துல வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ முருகனுடைய படம் இருக்கின்றது அப்படின்னா படத்திற்கு வந்து செவ்வரளி பூக்கள், மல்லிகை பூக்களால் இல்லை தாமரை பூக்களால் எந்த பூக்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள். செவ்வரளி பூக்கள் தான் முருகனுக்கு பிடிக்கும், எனக்கு செவ்வரளி பூக்கள் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. எந்த பூ, சாமந்தி பூ கிடைக்குதா அதை வைத்து கூட அலங்காரம் செய்துக்கோங்க. ஒரு பூ வைத்தாலே போதும், முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு பூ கிடைக்கல அப்படின்னா பிரச்சனையும் இல்லை, நமக்கு இருக்கிறத வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். பூ கிடைத்ததுன்னா பூக்களால் அலங்காரம் செய்துட்டு 6 தீபம் ஏற்றுங்க. ஏன்னா நம்ம 6 நாள் விரதத்திற்கு 6 தீபமாக ஏற்றுங்க. 6 அகல் விளக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. 6 அகல் விளக்கு, சின்ன விளக்கு இருந்தால் கூட போதும், பெருசாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, சின்ன விளக்கு இருந்தால் போதும். அந்த விளக்கு வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. படுத்திட்டு நீங்கள் சந்தனம், மஞ்சள், குங்குமம் பொட்டு வச்சு 6 அகல் விளக்குலையும் வச்சுட்டு ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. அதுலேயும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு அதில் வந்து வட்டமாகவும் வைக்கலாம், நேராகவும் வைக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வெற்றிலை தீபமாக ஏற்றணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வெற்றிலை வைத்து தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாகவே அகல் விளக்கு மட்டும் நம்ம ஏற்றினால் போதும். அந்த சரவண பவா கோலம் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு தட்டில் கோலம் போட முடியாது அப்படின்னா நீங்கள் மஞ்சளை கொஞ்சம் கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு உங்கள் மோதிர விரலால் சின்னதாக ஸ்டார் மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம போட்டு எல்லாமே போட்டு குழப்பிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்து இல்லை என்னால் எதுலேயுமே பண்ண முடியல அப்படின்னா தரையிலேயே கோலம் போட்டுட்டு அதற்கு மேலே அந்த தாம்பாளத்தட்டை வச்சுட்டு நீங்கள் 6 அகல் விளக்கு நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். ரொம்ப எளிமையானதான். நெய்வேத்தியமாக காலையில் பாலும் தேனும் வைக்கலாம் அல்லது கல்கண்டு வைக்கலாம். பழங்கள் சாப்பிட போகிறீங்க, நீங்கள் நெய்வேத்தியம் வைத்து நான் வந்து
விரதம் இருக்க போகிறேன், பழங்கள் சாப்பிட போகிறேன் அப்படின்னா வாழைப்பழமோ ஆப்பிளோ மாதுளம்பழமோ நம்ம வைக்கலாம். வைத்து வழிபாடு செய்துட்டு அதை நம்ம வந்து பிரசாதமாக எடுத்து விரத சாப்பாடுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் விரதம் இருக்கிறேன், சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியம் நான் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக சாப்பிடலாம். இப்போ எந்த வேலை நீங்கள் பட்டினியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு எந்த வேலை கரெக்டாக இருக்கும். காலையில் பட்டினியாக இருக்க போகிறீங்கன்னா மதியம் சாப்பிட்டுக்கலாம், மாலை சாப்பிட்டுக்கலாம். இல்லை மதியம் பட்டினியாக இருக்க போகிறேன் அப்படின்னா காலையில் நீங்கள் ஏதாவது சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம், மாலை வந்து நீங்கள் விரத சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ, உங்களுக்கு ஹெல்த்துக்கு எப்படி இருக்குமோ அதைப்படி நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். இல்லை விரதமே இருக்க முடியல அப்படின்னா பூஜை மட்டும் செய்யலாம். காலை மாலை இருவேளை விளக்கேற்றலாம். இப்போ காலையில் உங்களால் விளக்கேற்ற முடியல, டைம் இல்லை அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் முருகனுக்கு 6 தீபம் ஏற்றி வைத்து பால் தேன் ஏதாவது உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியம் வைத்து கந்தசஷ்டி கவசமாக வேல்மாறலோ பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது. காலையும் விளக்கேற்றலாம், மாலையும் விளக்கேற்றலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாதவர்கள் மட்டும் மாலை விளக்கேற்றுங்க. இப்போ வந்து நீங்கள் முருகனுக்கு வந்து சிலை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அபிஷேகம் செய்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பால் அபிஷேகமாவது பண்ணால் போதும். பால் சந்தனம்லாம் நம்ம கையிலே வச்சுருப்போம். அதனால் பால் சந்தனம் தேன் அப்புறம் தயிர் இதில் வந்து ஏதாவது ஒன்றாவது நீங்கள் முதல் நாள் அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணிவிட்டு பிற தைப்பூசத்து நாள் அன்று கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். இல்லை நான் தினமும் ஒவ்வொன்றும் அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படி இருந்தாலும் பண்ணலாம். எதுவுமே தவறு கிடையாது, எல்லாமே சிறப்பு. முதல் நாள் மிகவும் எளிமையாக நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. இந்த 6 நாள் தவிர்க்க வேண்டியது அசைவம் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். தைப்பூச விரதம் இருப்பவர்களும் சரி, தைப்பூச பூஜை செய்பவர்களும் சரி சாப்பிடாதீங்க. எங்கள் வீட்டில் கேட்பாங்க அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு 6 நாள் தான் இருக்குது, நீ ஒரு வாரம் தானே, மொத்தமே நீ இன்றைக்கி முதல் நாள், நீ அதுக்கடுத்து 5 நாள் தான் இருக்குது, 5 நாள் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க. நீங்கள் வந்து இறைவனை வந்து நம்பிக்கையுடன் பிரார்த்தனை பண்ணிவிட்டு குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு விநாயகரை வேண்டிட்டு உங்களுடைய பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பூஜை நிச்சயமாக 100% கட்டாயமாக உங்கள் வேண்டுதல் நடக்கும். காலை என்னால் பண்ண முடியல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க, மாலை மட்டும் சிறப்பாக பண்ணுங்கள். எதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை குழப்பிக்காதீங்க. நீங்கள் குழப்பினாலே உங்களுக்கு வந்து மனசில் ஏதாவது ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன இறைவன் வந்து அன்றைக்கு செய்ய உங்களுக்கு அந்த இது கொடுக்குறாரோ அதை நீங்கள் செஞ்சால் போதும். என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, எது இல்லை, எதுவுமே நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியாக நீங்கள் பண்ணுங்கள். முருகனுடைய படம் எல்லார் வீட்டிலும் இருக்கும். அந்த ஒரு படம் போதும், நமக்கு சிறப்பாக பூஜை பண்ணலாம். இந்த முதல் நாள் செய்ய வேண்டியது காலை மாலை 2 வேளை விளக்கு ஏற்றலாம், ரொம்ப நல்லது. நிலைவாசல ஓம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. வீடெல்லாம் முதல் நாளே நீங்கள் தொடச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை துடைக்கல அப்படின்னா வியாழக்கிழமை காலையில் கூட தொடங்க. மாலை நேரம் பூஜை செய்பவர்கள் காலை நேரத்தில் சுத்தம் படுத்திக்கோங்க. எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு மாலை நேரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6 நாள் விரதம் இருப்பார்கள். இல்லை பூஜை செய்ய போகிறேன் அப்படின்னா பூஜை மட்டும் நீங்கள் 6 நாள் தொடர்ந்து செய்து கொள்ளலாம். இப்படியே ஒவ்வொரு நாளும் உங்களால் என்னென்ன நைவேத்தியம் பண்ண முடியுதோ அதை நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்யுங்க. இந்த 6 நாளும் பார்த்தீங்கன்னா முருகனுடைய நாமத்தை மட்டும் நினைத்து கொண்டே இருங்க. முருகனை வந்து அவருடைய நாமம் மற்றும் அவருடைய மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பது, அவரை நினைத்து கொண்டே இருப்பது ரொம்ப நல்லது. அதை விட 6 நாளும் நீங்கள் கோபப்படக்கூடாது. 6 நாளும் பார்த்தீங்கன்னா முருகனை மட்டும்தான் நினைக்கணும். அதிகமாக கோபப்படாதீங்க, அபச்சொல்லால் பேசாதீங்க, யாரையும் திட்டிடாதீங்க. இது மிகவும் முக்கியம். முடிஞ்ச பட்சத்தில் உங்களுக்கு கோபங்கள் வர்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்க யாராவது தூண்டி விட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் மனசுக்குள்ளே முருகனுடைய நாமத்தை சொல்லி சைலண்ட்டாக மாறிக்கோங்க. விரதம் என்பது நம்மளை கட்டுப்படுத்துகிறதா. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட குணங்கள், தீய குணங்கள், கோபங்கள், அந்த ஒரு 6 வகை குணங்கள் சொல்லுவாங்க, அந்த குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துகிறதா விரத வழிபாடு. நமக்கு நல்ல குணம், நல்ல ஒரு செயல் செய்வதற்காக ஒரு மனம் வரும், அதுதான் விரத வழிபாடு. இந்த விரத வழிபாடுங்கிறது அவ்வளோ எல்லாராலையும் கடைபிடிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. இறைவனுடைய அருள் இருக்குது, முருகனுடைய அருள் இருக்குது, அப்படி இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த விரதத்தை வந்து கட்டாயமாக கடைபிடித்து வெற்றிகரமாக முடிக்க முடியும். இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து முருகனை மனசில் மட்டும் வேண்டிக்கிட்டே இருங்க. தைப்பூசத்து நாள் அன்று நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்துக்கோங்க. இப்போ எனக்கு தைப்பூச திருநாள் என்றும் எனக்கு பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைப்பவர்கள் நீங்கள் மனசுக்குள்ளே தான் முருகனை வேண்டிக்க முடியும். விரதம் இருக்குன்னு நினச்சா கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். ஆனால் உடல் வந்து ஆரோக்கியம் கெடும். அதனால் நீங்கள் வந்து மனசில் மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா பீரியட்ஸ் டைம்ங்கிறது ஏற்கனவே ஹெல்த்து பார்த்தீங்கன்னா சரியாகவே இருக்காது. அந்த நேரம் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஹெல்த் ரொம்ப மோசமாக தான் மாறும். அதனால் விரதம் இல்லாமல் நீங்கள் வழிபாடு மட்டும் நீங்கள் செய்ய முடியுதான்னு பாருங்கள். நமக்கு பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா செய்ய முடியல அப்படின்னா மனசில் மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு
ஹெல்த்தான உடம்பு தான், நான் விரதம் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படி இருப்பார்கள், நீங்கள் விரதம் இருக்கலாம். பீரியட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பூஜை அறைக்கு வெளியே இருந்தே முருகனை நினச்சிட்டு நீங்கள் வந்து பால் பழங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிட்டு நீங்கள் வந்து விரதம் வந்து மாலை நேரத்தில் முடிக்கலாம். எல்லோரும் எப்படி முடிப்பாங்களோ அதே போல் நீங்களும் முடிக்கலாம். உங்களால் என்ன விளக்கு மட்டும்தான் ஏற்ற முடியாதே தவிர மற்றபடி எல்லாமே ஒன்று போல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வருடம் இல்லை அப்படின்னா அடுத்த வருடம் நம்ம வந்து பூஜை செய்து கொள்ளலாம். அதனால் ரொம்ப குழப்பிக்காதீங்க. பீரியட்ஸ் ஆனவங்கலாம் தான் ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. இறைவன் நமக்கு எப்படி வழி கொடுத்துருக்கிறாரோ அதே போல் தான் நம்ம செயல்படுத்த வேண்டும். அதனால் வந்து இயற்கை வந்து சாதாரணம் தான், எல்லாருக்குமே பொதுவானதான். அதனால் நமக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. முருகனை மனசில் நினைப்பதற்கு எந்த தடங்களும் இல்லை, எந்த தீட்டும் கிடையாது. அவரை மனசில் நம்ம அவரை வந்து கோவில் போல் கட்டி நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம். அவ்வளோதானே தவிர எந்த தடங்கள் நமக்கு கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.